மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதாரகசி சகஸ்திரநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவளுடைய குணத்தை சொல்லி இங்கெல்லாம் வசிக்கிறாள் என்று சொல்லும் பொழுது சத்தியத்தையே விரத்தமாக இருப்பவர்களிடம் வசிக்கிறாள், அவர்களுடைய வடிவமாகவே அவள் ஆகிவிடுகிறாள் என்று சொன்னார்கள் இல்லையா? அப்ப அந்த ரூபத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஓம் சத்யரூபாயை நமஹ, ஓம் சத்யரூபாயை நமஹ. அதாவது இது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா சத்தியமே வடிவம் எடுத்தவளாக இருப்பவள். முதல்ல பார்த்தோம் சத்யானந்த ரூபினே, சத்யசந்தா, சத்ய ஞானானந்த ரூபா அப்படின்னு. அதில் சொல்லப்பட்ட அதே பொருள் கண்டிப்பாக கிடைக்காதே. ஏன் அப்படின்னா லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லும் பொழுதே சொன்ன பொருள் திரும்பவும் வராது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சிறப்பு. அப்போ இதற்கு ஏதோ புதுசாக ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? சத்தியமான ரூபத்தை உடையவள் அப்படின்னு சொல்றது. அதாவது அவளுடைய ரூபம் எப்பொழுதும் சாட்சாத்தாக சத்தியமாக இருப்பது அப்படின்னு சொல்றது. இப்போ நம்ம பார்க்கும் பொழுது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் அப்படின்னா ராமாயணம், மகாபாரதம் இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். எத்தனையோ அம்பிகையினுடைய கதைகள், புராணங்கள், தேவி மகத்துவம் நிறைய பார்க்குறோம். ஒவ்வொரு தெய்வங்களை சொல்லும் பொழுது ஒரு அவதாரம் எடுத்து வருகிறது. அதனுடைய வேலையை முடித்த பிறகு அவர்கள் சென்று விடுகிறார்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்போ துர்க்கை அப்படின்னு பார்க்குறோம், காளின்னு பார்க்குறோம், சரஸ்வதி, அப்படி ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து இப்போ லலிதாம்பிகை சொன்னாலும் பண்டாசுரனை அழிக்க வந்தாள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு அவள் இல்லை என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா? அப்படி கிடையாது. இப்போ ராமாயணத்தில் ராமர் வந்தார், ராவனை அழித்த பிறகு அவர் சென்று விட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவதாரம் முடித்த பிறகு மீண்டும் வைகுண்டம் சென்று விட்டார் அப்படின்னு. அப்படினால் இப்போ தோன்றக்கூடிய பொருளாக இருந்தால் அது மறைகிறது அப்படின்னு சொல்லணும். ஆனால் இவர்களுக்கு தோற்றமும் கிடையாது, மறைவும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எப்படி மறைந்தார்கள் என்று சொல்ல முடியும்? இன்னும் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ இடங்களில் ராமாயணம் முடிந்த பிறகும் ராமர் இல்லைன்னு சொன்னால் கூட திருவாரூரில் தியாகராஜருக்கு ராமர் காட்சி தந்தார், ராமதாசருக்கு காட்சி தந்தார் அப்படின்னு எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் என்றும் அழியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது. ஆக எப்பொழுதும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுது. அப்போ லலிதாம்பிகை சொன்னாலும் அதே போலதான் துர்க்கையாக வந்து துர்க்கமனை அழித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இவர்களை பொறுத்தவரை ஒரு சத்தியமான தோற்றத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதாவது நம்முடைய கண்களுக்கு அது தெரியவில்லை. அப்போ நமக்கு எப்பொழுது இந்த கண்ணால் பார்க்க கொடுத்து வைக்கிறதோ, அந்த ரூபம் நமக்கு தரிசனம் கிடைக்கிறதோ, அப்பொழுது நமக்கு புரியும் அந்த நிலைத்த தோற்றம் உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இங்கு சத்தியரூபா அப்படின்னு சொல்றாங்க. மகாபெரியவா சரணம்.